இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வை வைத்து ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒருத்தன் வந்து மனுஷனா இல்லை, கடவுளாக இல்லை, மனுஷனாக கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கடவுள்ன்றது இல்லைன்ற ஒரு ஏத்திசம்ன்ற பார்வை தான் இங்கே இருக்கக்கூடிய பார்வை. ஓகே, ஸோ இந்தியாக்கே வந்து பெரியார் வந்து ஏத்திசமோட ஒரு ஐக்கான், ஒரு பயனீர் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். சமகாலத்தில். ஓகே, ஏன்னா அவர் தான் முதல்ல இதை ஆரம்பிச்சாருலாம் கிடையாது. தமிழர்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்கள்னு சொல்லி ஆரியர்கள் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா லோகாயுதவாதம்னு எழுதி வச்சுருக்காங்க. லோகாயுதவாதம் அப்படின்னா என்ன சார்? அவர்லாம் வந்து ஒரு தடவை ஒரு புத்தகம் படிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு, அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னெல்லாம் புத்தகம் படிக்கலான்னு என் நண்பர்கள் கேட்குறாங்க. திருக்குறள் மஸ்ட், சிலப்பதிகாரம் முடிஞ்சால் படிங்க, மணிமேகலை வேண்டாமே அப்படின்னு போட்டிருப்பார். ஏன்? அதான் எனக்கும் கேள்வி வந்தது, ஏன் மணிமேகலை வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் மணிமேகலை தேடி படிக்க ஆரம்பித்தேன். படித்தா அதில் வந்து ஆபுத்திரன்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் வந்து பார்ப்பனர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை அது ஒரு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு. தெரியாமல் எப்படி பண்ண முடியும்? அது யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, தெரியாமல். அதுவும் போக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது வந்து ஒரு சாய்ஸு. யூ மேக் அ சாய்ஸ். இனிஷியேட் பண்ணி போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் பண்ணுறது இட்ஸ் அ சாய்ஸ். அதை வந்து தெரியாமல் பண்ணிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி பண்ணுறவன் பூரா யார்? பெரும்பாலும் பக்திமான் தானே. அப்போ ஏன் அவனுக்கு அந்த கடவுள் வந்து அங்கே உறுத்தலை? அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கடவுள்ன்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. என்ன பண்ண வேண்டியது, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு போய் கடவுளே என்ன மன்னிச்சிரு, தெரியாமல் பண்ணிட்டேன். கடவுள்னு நேரில் இருந்தாருன்னா கேட்பார், ஏண்டா தெரியாமையாடா ஃபேஸ்புக்கில் போய் சேட் பண்ண? இந்த உலகத்துலேருந்து நான் செத்தா ஒன்றும் இல்லாமலாம் போகலை, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் மச் பெட்டர் தேன் திஸ். இதை யோசிக்கிறது யார்? ஆண் தான் யோசிக்கிறான். ஜென்ரலாகவே எல்லா கல்ச்சர்லையும் சொல்கிறேன், எல்லா கல்ச்சர்லேயும் எல்லா ரிலீஜன்லேயும். நான் கேட்குறேன், எந்த ரிலீஜன்லேயாவது, எல்லா ரிலீஜன்லேயும் செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அளவற்ற மது கிடைக்கும், அழகழகான பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. எங்கேயாவது ஒரு ரிலீஜனில் இதே மாதிரி பெண்கள் செத்து போனாங்கன்னா அங்கே போன சொர்க்கத்துக்கு போனோடனே கட்டுமஸ்தான ஆண்கள் கிடைப்பாங்கன்னு எந்த மதத்தில் எழுதி வச்சிருக்கானா? ஏன்னா எழுதி வச்சது பூரா ஆம்பளை. சரக்கும் பொண்ணும் ஒன்று அந்த மாதிரி வச்சிருக்காங்க, லைக் ஒரு என்ஜாய்மெண்ட். அதாவது இது வந்து இந்து மதத்துலன்னு இல்லை, எல்லா மதத்துலையும் அதை தானே சொல்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தில் கூட என்ன சொல்லி வச்சுருக்காங்க, மற்றெல்லாம் நல்லா சொல்லிட்டு கடைசியாக இந்த இடத்துல சொதப்பிடுவாங்க. என்னென்னா அந்த அடிமைத்தனத்தை, அந்த மிருகத்தையே ஏற்றுக்க வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பெண்களை இங்கே ஏற்றுக்க வச்சுருக்காங்க. நீ பெண்ணா இப்படி இருந்தால் தான் உன்னை நல்ல பெண்ணுன்னு சொல்லி இந்த சமுதாயம் ஒத்துக்கும், இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத தொடர்ந்து. அதாவது பெண்களை அடிமையாக வைத்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் மதம். ஜென்ரலாக நீங்கள் மற்ற மேமல்ஸ்லாம் பாருங்கள், மேல் வந்து தனியாக சுற்றிட்டு இருக்கும், ஃபீமேல்ஸ் தான் கூட்டமாக இருக்கும். ஏன்னா தப்பு செஞ்சால் நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம், சாமிகிட்ட வேண்டி மன்னிப்பு கேட்கலாம், பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுடலாம். ஒரு ஏத்திஸ்டால அது செய்ய முடியாது. வருண் டாக்ஸில் என்னோட சேனலில் இதான் முதல் முறையாக ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காரு. புது கெஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் அவரோட வியூவராக இருக்கேன். இப்போ தான் நான் வந்து கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒருத்தர். சில தடங்கல்கள்னால வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்காமல் போயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அதுக்கு நான் இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கிருஷ்ணவேல் சார் வணக்கம், வெல்கம். வணக்கம். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் நிறைய அந்த வாட்ச் லேட்டரில் போட்டு பார்க்கக்கூடிய காணொலிகள் உங்களுடைய காணொலிகள். நான் முதல்ல உங்களுடைய ஸ்பீச் பார்க்க ஆரம்பிச்சது உங்களோட பர்சனல் சேனலில். நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பேசியிருப்பீங்க. லைக் இந்த மைக்ரேஷன் பற்றி பேசியிருப்பீங்க, ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பீங்க, அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருப்பீங்க. இப்போது ரீசெண்டாக நீங்கள் ஜென்ரல் டாபிக்ஸ் போயிட்டு நிறையா சேனல்ஸில் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில டாபிக்ஸாக இருக்கிறனால அதெல்லாம் வந்து தொடர்ந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து இப்போது ரீசெண்டாக ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், நிறைய பேரை கூப்பிட்டு அதை பற்றி சந்தேகங்கள்லாம் கேட்கணும், ஆரிஜின்ஸ் ஆஃப் த ஸ்டோரிலாம் கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம் இஸ்லாமியர்களை வந்து ஃப்யூச்சரில் வந்து கிறிஸ்தவத்தை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஏத்திசம் பற்றி பேசாமல் இருந்தால் அது நியாயமாக இருக்காது அப்படின்னு பட்டுச்சு. அதுக்கு உங்களை கூப்பிட்டா எனக்கு ஆப்டாக இருக்கும்னு பட்டுச்சு. மீண்டும் நன்றி. இதை பற்றி வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிது. நம்ம 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சார், உங்களோட பிலீஃப் வந்து சில விஷயங்களில் டோட்டலி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், எந்த வேறையாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரே பிலீஃப் இருக்கவங்க கூட தான் பேசிகிட்டே இருக்கணும்னா தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும்ல சார். அதனால் கலெக்டிவ் நாலேஜ் வந்து நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து முழுதுமாக நம்புகிறேன். அதனால் ஏத்திசம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓப்பன் புக்காக, ஒரு ஒயிட் ஸ்லேட்டாக வந்து நான் உங்ககிட்ட இருந்து இன்றைக்கி கற்றுக்கலாம், இல்லை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சார். ஸோ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் ஏத்திசம். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஏத்திசம் வந்து உலகளவில் மற்றவங்கெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு விதமாக இருக்கும்.
எப்படின்னா அறிவு தளத்தில் சிந்திக்கக்கூடியது. டெக்னிக்கலாக இப்படி ஒரு காட்னு ஒரு பர்சன் எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது வந்து வெஸ்டர்ன் தாட் ஆஃப் ஸ்கூல். நம்ம இந்தியாவில் பெரியார் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் வந்து சொன்னது, எனக்கு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு பிடிக்கல, நீ வந்து ஒருத்தவன் இந்த சாதியில் பிறந்தான் அப்படிங்கிறதுனால இவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் தெருக்குள்ளே வரக்கூடாது, இவன் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னெலாம் சொல்கிறல்ல, அது எனக்கு பிடிக்கல. அப்போ அதை மாற்றணும்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து இந்து மதத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிற. அப்போ நான் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டியிருக்கு. இல்லை வேதத்தில் அப்படி தான் சொல்லிடுறேன், அப்போ வேதத்தையும் நான் எதிர்க்க வேண்டியிருக்கு. வேதம் இந்து மதம் எல்லாம் கடவுளோட லிங்காக இருக்குண்ணா, அப்போ கடவுளையும் தான் எதிர்த்தாகணும். எனக்கு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா நீ என்ன கர்மத்தை வேணால் வச்சுக்கோ. அவர் வந்து இதை வச்சுக்க அதை வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இப்போ அதாவது மேற்கத்திய உலகில் வந்து அது பார்க்கக்கூடிய கோணம் வந்து டோட்டலாக வேறு. அது வந்து டெக்னிக்கலாக பேசக்கூடியது. இங்கே அவர் பேசுகிறது வந்து எமோஷ்னலி அண்டு சோஷியலி. அவர் சொல்கிறது கடவுளால் தான் இந்த மாதிரி சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா அந்த கடவுளே தேவையில்லை. இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வை வைத்து ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒருத்தன் வந்து மனுஷனாக இல்லை, கடவுளாக இல்லை, மனுஷனாக கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கடவுள்ன்றது இல்லைன்ற ஒரு ஏத்திசம்ன்ற பார்வை தான் இங்கே இருக்கக்கூடிய பார்வை. ஓகே, ஸோ இந்தியாக்கே வந்து பெரியார் வந்து ஏத்திசமோட ஒரு ஐக்கான ஒரு பயனீர் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். சமகாலத்தில். ஓகே, ஏன்னா அவர் தான் முதல்ல இதை ஆரம்பித்தாருலாம் கிடையாது. ஆதியில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்கள்னு சொல்லி ஆரியர்கள் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா லோகாயுதவாதம்னு எழுதி வச்சுருக்காங்க. லோகாயுதவாதம் அப்படின்னா என்ன சார்? லோகாயுதவாதம்னா ஒன்றும் இல்லை, கடவுளெல்லாம் கும்பிடாமல் இருக்கிறது தான் லோகாயுதவாதம். உலக வழக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது தான் லோகாயுதவாதம். அது அந்த இயற்கை வழிபாடு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இருந்ததில்லை. ஓகே, அதாவது இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாத்திகம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேத நிந்திகா நாத்திகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வேதத்தை எதிர்ப்பவர்கள் நாத்திகர்கள் அப்படிங்கிறதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஆனால் பௌத்தம் சமணம்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோகாயுதா நாத்திகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தை மறுப்பவர்கள் எல்லோருமே நாத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பொருட்டு பார்த்தோம்னா பௌத்தம் சமணம் எல்லாமே வேதத்தை எதிர்த்து வந்த மதங்கள், அவங்கள நாத்திகவாதிகள்னு வைதிக மதத்தில் பார்ப்பனிய மதத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பௌத்தமும் சமணமும் என்ன சொல்லுதுன்னா அது எப்படி எந்த கடவுளுமே கும்பிடாமல் இருப்ப நீ, அப்படி இருந்தால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லோகாயுதவாதிகளை தான் நாத்திகர்கள்னு சொல்லணும்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டெக்னிக்கலி புத்த மதமும் வந்து ஒரு நாத்திகம் சித்தாந்தத்தை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் தான் அப்படிதான் கடவுளாக பார்க்குறாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். புத்தர் வந்து ஒரு லீடராக தான் வந்தார். ஓகே, ஒரு சமூக புரட்சியாளராகத்தான் அவர் வர்றாரு. அவர் வரும்போது என்ன பார்க்குறாரு, அங்கங்கே ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி கொல்றாங்க. ஒரு பக்கம் சமணம் என்ன சொல்லுது, எதையுமே கொல்லாத அப்படிங்குது. கொல்லாமல் வாழ முடியாது, சரி கொன்று தான் ஒரு மனிதன் சாப்பிடணுன்னா ஏதாவது ஒரு உயிர் போய் தான் ஆகும். அப்படி பார்த்தோம்னா காய்கறி கூட சாப்பிட முடியாது, காய்கறி கூட தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ எதையுமே சாப்பிட முடியாது. அப்போ அந்த மாதிரி சமணம் போகிற வழியிலையும் போக முடியாது, வைதிகம் சொல்கிற மாதிரியும் போக முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாத் அப்படிங்கிறது தான் புத்தர் சொல்லக்கூடியது. புத்தர் சொல்கிறது என்னென்னா மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிட்டுக்கோ, நீ கொல்லாத, உன் உணவுக்காக கொல்ல சொல்லாத. நீ கொல்லாதனா அதுக்காக இன்னொரு ஆளை வச்சு கொல்லுன்னு அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவர் சொன்னது அர்த்தம் என்ன, உன் உணவுக்காக கொல்லப்பட்டிருக்கக்கூடாது. அது இயற்கையாக செத்து போன மாடாக இருக்கலாம், இயற்கையாக செத்து போன ஆடாக இருக்கலாம். அந்த மாமிசத்தை சாப்பிட்றதுனா நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. சமணம் சொல்கிறது வந்து சுத்தமாக எந்த வெஜிடேரியனாக இருக்கு. ஆமாம், அதாவது மீட் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்றது சமணம் சொல்லுது. அப்போ வைதிகம் என்ன சொல்லுதுன்னா மீட் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுது. பார்ப்பனிய மதம் முதல்ல என்ன சொல்லுது, ஸ்டார்டிங்கில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், வேற கோமேத யாகம் அஸ்வமேத யாகம்னா என்ன அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. போட்டு அஸ்வமேத யாகம்னா குதிரையை வெட்டி கறி வச்சு சாப்பிட்றது, கோமேத யாகம்னா பசுமாட்டை வெட்டி கறி வச்சு சாப்பிட்றது. இதுதான் அந்த செய்திகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலரை வந்து பெரிய புத்திசாலின்லாம் நினச்சிட்டு இருப்போம். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி சுஜாதாவும் ஒருவர், ரைட்டர் சுஜாதா. அவர் புத்திசாலி தானா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படிச்சது இல்லை சார், பெருசாக நல்ல வேலை படிக்கலைன்னு நினச்சிங்க. அது ஒன்றும் பெரிய படிக்க வேண்டிய இலக்கியம்லாம் ஒரு கர்மமும் கிடையாது. இட்ஸ் ஆல் பல்ப் ஃபிக்ஷன் எங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, அது பல்ப் ஃபிக்ஷன், அவ்வளோதான். சின்ன வயசில் நம்ம வந்து எனக்கெல்லாம் வேறு பொழுதுபோக்கு இல்லாமல் அதை நான் படிக்க ஆரம்பித்து ரொம்ப விரும்பிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது என்னென்னா இப்போ நமக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் வந்து அவருக்கு அன்றைக்கி ஆக்சஸ் இருந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம்.
அந்த பல்ப் ஃபிக்ஷனை ஜேம்ஸ் ஹேட்லி சேஸோட புக்ஸ் எல்லாம் நிறைய அப்படி இப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும் அவர் கதைகள். இந்த கணேஷ் வசந்த்னு அது வந்து ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சன் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணது தான். கலந்து போட்டு அடிச்சிருப்பாரு. ஆமாம், எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் செக்ஸையும் கலந்து தமிழ் ரைட்டிங்கில் செக்ஸை முதல்ல பெரிய அளவில் கலந்தது சுஜாதா. அதுக்கடுத்தால பெரிய அளவில் கலந்தது பாலகுமாரன். இப்போ அதையும் தாண்டி சாரு இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போல்லாம் வந்து லைட்டாக இருக்கும், இப்போ ரொம்ப டேரிங்காக போகிறாங்க. கம்மியாக இருக்குது, ஸ்பைஸ் ரொம்ப அதிகமாக. ஆமாம், ஸ்பைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அவர்லாம் வந்து ஒரு தடவை ஒரு புத்தகம் படிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு, அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னெல்லாம் புத்தகம் படிக்கலான்னு என்கிட்ட நண்பர்கள் கேட்குறாங்க. திருக்குறள் மஸ்ட், சிலப்பதிகாரம் முடிஞ்சால் படிங்க, மணிமேகலை வேண்டாமே அப்படின்னு போட்டிருப்பார். ஏன்? அதான் எனக்கும் கேள்வி வந்தது, ஏன் மணிமேகலை வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் மணிமேகலை தேடி படிக்க ஆரம்பித்தேன். படித்தா அதில் வந்து ஆபுத்திரன்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் வந்து பார்ப்பனர்களை கண்ணா அப்படின்னான்னு கழுவி ஊற்றும். இப்படி இளம் கண்ணுக்குட்டியை போய் வெட்டி பலி கொடுக்க போகிறீங்களே, நீங்களாம் மனுஷனாடா அப்படின்னு பல பாடல்கள் பக்கம் பக்கமாக பார்ப்பனர்களை கழுவி ஊற்றி இருக்கிறது தான் அந்த ஆபுத்திரனோட கதாபாத்திரமாக இருக்கும். அப்போ பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காக தான் சுஜாதா என்ன சொல்கிறாரு, மணிமேகலையை படிக்காதீங்க அப்படின்றாரு. வீல் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மனுஷனும் ஒரு மிருகம்தான். டார்வின் தியரி படி பார்த்திங்கன்னா மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. குரங்கிலிருந்துலாம் வரல, பல வகையான குரங்குகளில் மனுஷன் ஒரு வகையான குரங்கு. இது ஒரு இனம், அவ்வளோதான். சிம்பன்சின்னு ஒரு குரங்கு, உரங்குடான்னு ஒரு குரங்கு, அது மாதிரி மனுஷன்றது இன்னொரு வகையான குரங்கு. இந்த மிருகத்துக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற மிருகங்களைப் போலவே இந்த மனிதனும் சொசைட்டியாக தான் வாழ முடியும், அவனால் தனியாக வாழ முடியாது. டிபெண்டன்ஸ் இருக்கும், ஒரு கூட்டமாகத்தான் வாழ முடியும், தனியாக இருக்க முடியாது அவனால். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அப்போசிங் தம்ஸ். ஆமாம், இந்த அப்போசிங் செய்ய முடியும். நம்ம இந்த அப்போசிங் தம்ஸால் தான் நீங்கள் இப்படி ஒரு பொருளை பிடிக்க முடியும், மற்ற மிருகங்களால் இப்படி பிடிக்க முடியாது. இது இன்னொரு அட்வான்டேஜ் அவனுக்கு ஆகுது. மூணாவது அட்வான்டேஜ், அவன் எழுந்து நிமிந்து நடக்க ஆரம்பிச்சது. நிமிந்து நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரமாக பார்க்க முடியுது, தூரமான விஷயங்களை பார்க்க முடியுது. அது எதிரியாக இருந்தாலும் பார்க்க முடியுது, இரையாக இருந்தாலும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணி பிளான் பண்ண முடியுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனிதனால் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியும். சேர்த்து வைக்கணும், என்ன பண்ணணும், இல்லை ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோலாம் போக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 2-2.5 வயசு குழந்தைகிட்ட ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து கொடுத்து 2 மட்டும் எடுத்துக்கோ, மிச்சத்தை நாளைக்கு சாப்பிட்லான்னு சொன்னால் புரியும், அந்த குழந்தைக்கு புரியும். இதை வந்து 9 வயசு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? கவரோட சேர்த்து கடிச்சு வச்சிரும். அதை பாதியை சாப்பிட்டு மிச்சத்தை வை நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சிட முடியுமா? முடியவே முடியாது. எதிர்காலம்னு ஒன்று இருக்குன்றத மிருகங்களுக்கு புரியாது. இதை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்காமே 6th சென்ஸ் அது இதுன்னு எல்லாமோ சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறதா இருந்தால் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு மனுஷனால முடியும், மற்ற மிருகங்களால் முடியும். சார், அந்த ஆண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த காலத்துக்காக பஞ்சம் வரப்போது அது அப்படிலாம் கிடையாது. அதுங்க எதுக்கு செய்கிறோன்னே தெரியாமையே செஞ்சுட்டு இருக்குது. இப்போ பீஸ் இருக்கு, பீஸ் வந்து ஹனியை சேர்த்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அது ஒரு ரொட்டீன் வேலை. காலையில் எழுந்தமா ப்ரோக்ராம்டு ஃபார் தட் மாதிரி, அவ்வளோதான். காலையில் எழுந்தமா பூவாக போனோமா, தேன் எடுத்தோமா, கொண்டாந்து இதில் உள்ளே ஊற்றுனோமா, அடுத்த வேலைக்கு போ. இதே தான். அது எதுக்கு செய்கிறோன்னே தெரியாது, நம்ம தான் செய்கிறது. மனுஷன் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறான்னு நான் சொல்ல வந்ததில் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இல்லைங்க, இந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறான் பாருங்க. யோசிச்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே வந்துட்டான், நான் செத்ததுக்கப்புறம் எங்கே அப்படின்னு வந்துடுறான். ஆஃப்டர் லைஃப்பில் அவனுக்கு வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஏற்றுக்க முடியல. சரி, நீங்கள் இப்போ சில ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சில பேர் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே நான் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட போச்சு, அவ்வளோதான், இந்த ஆஃபீஸே காலி. சரி, எனக்கும் அது மாதிரிலாம் தோணிருக்கு சார் நிறைய வாட்டி. ஆனால் நான் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இன்ஸ்டிடியூஷன் இல்லை, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. நீங்கன்னு இல்லை, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. வீடுகளில் பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க, நான் மட்டும் ஒரு நாள் இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே நாரி போயிடும். அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நான் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் சோத்துக்கு பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு பேசுவாங்க. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த நான் தான் முக்கியம், நான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபீல் வந்து எங்கே அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாவை நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அடி வாங்குது. நேற்று வேறு இந்த மனுஷன் இல்லைன்னா இந்த வீடே இல்லைன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த ஆள் செத்துட்டான்,
1 மாதம் ஆச்சு, எல்லாரும் நார்மல் லைஃப் வந்துட்டாங்க. எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றாங்க, அவன் வேலையை பார்க்குறான், அவன் போகிறான். அப்போ நான் செத்தாலும் இதானா சார்? புதைச்சிட்டு வந்த உடனே சார் நீங்கள் சொல்கிறது எல்லாரும் சாப்பிட உட்கார்றப்போ அந்த ஃபீலிங் தான் ஆப்வியஸ்லி. ஒரு கில்ட்டோட தான் உட்காருவோம், ஆனால் பசிக்கும் இல்லை. புதைச்ச உடனே இல்லை, அங்கே பாடியை வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் காஃபி டீலாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. செத்தவன் செத்துட்டான்றதுக்காக இருக்கவெல்லாம் சாக முடியாது. உண்மைதான். தட் இஸ் த ப்ராக்டிக்கல் திங். ஒருத்தர் செத்துட்டாருன்றதுக்காக இருக்கிறவங்க சாக முடியுமா? முடியாதுன்றது தான் விஷயம். அது வந்து எங்கள் அப்பா செத்தாலும் அதுதான் எங்கள் வீட்டில் நடந்திருக்கும், நான் செத்தாலும் என் பையன் அதுதான் செய்ய போகிறான்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை மனுஷனால ஏற்றுக்க முடியல, தன்னோட இம்பார்ட்டன்ஸை விட்டு கொடுக்க முடியல. நான் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான பர்சன், நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு அந்த ஒரு விரக்தி ஏற்படுது பார்த்தீங்களா? அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இப்படி மதங்களாக உருவாகுது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது சொன்னாங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். பார்க்கில் ஒரு 4-5 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் நேரம் வரான், டே குமார் உங்கள் அப்பா அவனை வர சொன்னாரா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போ உங்கள் அப்பா இன்னைக்கு வெளுக்க போகிறாரு போ அப்படின்பாங்க. படிக்காமல் விளையாடிட்டு இருக்கேன், நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தானே. ஆனால் இந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த குமார்ன்ற பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹோம்ஒர்க்லாம் நான் அப்பே பண்ணிட்டேன், எங்கள் அப்பா நேற்றே சொன்னார் இன்னைக்கு காலைல இன்னைக்கு சாயங்காலம் KFC கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், நான் அதுக்கு தான் ஞாபகப்படுத்துக்கு தான் எங்கள் அப்பா வர சொன்னார். நான் வயிற்றுச்சல் ஆயிரும். இப்போ இவனில் வயிற்றுச்சலாக கிளப்பி விட்டு இவன் போயிடுவான். அங்கே உண்மையில போனால் KFC இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவர் 2 சாத்தி அப்படி அது என்ன வேணா இருக்கும். அதாவது என்னன்னா, இந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன கடுப்பு வருது. இவங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான், நான் மட்டும் வீட்டுக்கு போகணுமா? அவனை டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் வேணால் இங்கே மண்ணில் விளையாடுங்கடா, நான் KFCக்கு போகிறேன். அதாவது நீங்கள்லாம் வேணால் இந்த நாசமாக போன உலகத்தில் வாழுங்கடா, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். அங்கே தான் அந்த ஆஃப்டர் லைஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இந்த அனாலஜி உங்களுக்கு புரியுதா? மனுஷன் வந்து சொர்க்கன்ற ஒரு மேட்டரை ஏன் கிரியேட் பண்ணுறான்? இங்கே எல்லாம் நம்ம செத்துட்டாலும் எல்லாரும் நார்மலாக இருக்க போகிறாங்க. எப்படி இந்த பையன் போனதுக்கப்புறமா அந்த பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதே போலவே இவன் செத்ததுக்கப்புறமும் உலகத்தில் எல்லா வேலையும் நடக்க போகுது. எல்லோரும் சாப்பிட போகிறாங்க, எல்லோரும் தூங்க போகிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இந்த உண்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னோட ஈகோ வந்து செம்மையாக அடி வாங்குற இடம் இந்த மரணம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை இந்த உலகத்துலேருந்து நான் செத்தா ஒன்றும் இல்லாமலாம் போகலை, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் மச் பெட்டர் தேன் திஸ். இதை யோசிக்கிறது யாரு? ஆண் தான் யோசிக்கிறான். ஜென்ரலாகவே எல்லா கல்ச்சர்லையும் சொல்லுங்கள், எல்லா கல்ச்சர்லையும் எல்லா ரிலீஜன்லேயும். நான் கேட்குறேன், எந்த ரிலீஜன்லேயாவது எல்லா ரிலீஜன்லேயும் செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அளவற்ற மது கிடைக்கும், அழகழகான பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. எங்கேயாவது ஒரு ரிலீஜனில் இதே மாதிரி பெண்கள் செத்து போனாங்கன்னா அங்கே போன சொர்க்கத்துக்கு போனோடனே கட்டுமஸ்தான ஆண்கள் கிடைப்பாங்கன்னு எந்த மதத்தில் எழுதி வச்சிருக்கானா? ஏற்றுக்க முடியாதே சார் அவங்களால. ஐ மீன் அப்படி சொல்கிறேன், அப்படி எழுதி வச்சவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லை. ஏன்னா எழுதி வச்சது பூரா ஆம்பளை, புரியுதுங்களா? எழுதி வச்சது பூரா ஆம்பளை. அதனால தான் அவன் என்ன எழுதி வைக்கிறான், நான் செத்து சொர்க்கத்துக்கு போனால் அங்கே நிறைய பொண்ணுங்க கிடைக்கும், நிறைய சரக்கு கிடைக்கும். சரக்கும் பொண்ணும் ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்காங்க, லைக் ஒரு என்ஜாய்மெண்ட். அதாவது இது வந்து இந்து மதத்துலன்னு இல்லை, எல்லா மதத்துலேயும் அதானே சொல்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தில் கூட என்ன சொல்லி வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் நல்லா சொல்லிட்டு கடைசியாக இந்த இடத்துல சொதப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, 79 நித்திய கன்னிகள் வந்து சொர்க்கத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன கேட்கணும், கடவுள் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லா மதத்துலேயும் ப்ராஸ்டியூஷனாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் கேட்கணும். சொர்க்கம்னு ஒரு இடத்த வச்சு ஒரு ப்ராஸ்டியூஷன் பிராத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஹாப்பினஸ்ன்ற விஷயத்த இந்த இல்லைங்க, ஹாப்பினஸ்ன்றதை நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுறீங்க? ஒரு பெண்ணை வச்சு மதுவை வச்சு, அப்போ அதுக்கு பேர் என்னது? இட்ஸ் அ ப்ராஸ்டியூஷன் சென்டர், பிராத்தல். அப்படி தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறீங்க, அங்கே போய் என்னெல்லாம் கிடைக்குமோ அது கிடைக்கணுன்றதுக்காக அதெல்லாம் இங்கே செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதா? ஒரு அறநெறி படுத்துகிற மாதிரி. அறநெறிலாம் அதாவதுங்க, அறநெறியாக நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு மதம் தேவையில்லை. ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தால் தான் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியும்லாம் அர்த்தம் கிடையாது. தமிழில் வந்து ஒரு திருக்குறள் இருக்குது, தன் நெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். குற்ற உணர்ச்சி. சரியா? இன்னொன்று கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடக்குது. இங்கே யாருமே இல்லை, கேமராலாம் ஆஃபில் தான் இருக்குது, உள்ள CCTVலாம் இல்லை, நீங்களும் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். 1000 ரூபாய் நோட்டு கிடக்குது. அது எந்த இல்லை எனக்கு தெரியும், நான் அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது? நானாக தான் எடுத்துப்பேன் சார். ஆனால் நம்ம நினைக்கிறோமே யாருக்குமே தெரியாதுன்னு.
நீங்கள் எடுத்தா உங்களுக்கு தெரியும்ல, ரைட் ஆயிருது, உள்ள பதிஞ்சிருது. அதை நான் தான் எடுத்து உங்களுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரிய வேணாம், கடவுள்லாம் பார்க்க வேணாம், உங்களுக்கு தெரியும்ல எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல. யாரை வேணா ஏமாத்திடலாம், என்ன ஏமாற்ற உங்கள் மனசாட்சி உங்களால் ஏமாற்ற முடியாதுல்ல. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். இந்த மதம் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா மனிதர்களுக்கு தவறு செய்வதற்கு தான் பயன்படுது. ஏன்னா தப்பு செஞ்சால் நீங்கள் போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம், சாமிகிட்ட வேண்டி மன்னிப்பு கேட்கலாம், பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுடலாம். ஒரு ஏத்திஸ்டால அது செய்ய முடியாது. சார், நீங்கள் திருவள்ளுவரை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டதுனால நான் கேட்குறேன், நீங்கள் அவரை ஏதேஸ்டாக பார்க்குறீங்களா? இன்னொன்று, அவர் எல்லாத்தையும் நன்மை இது நன்மை இதை செய்யாத, இப்போ நீங்கள் சொன்ன அந்த குரலில் கூட உங்களோட மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும் குறுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் ஏதோ ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தானே இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவலான இல்லை, அதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். சரி, ஒரு சாதாரண மனுஷனா நல்ல நல்ல மனுஷனாக வாழணும்னா என்ன செய்யணும்? பெரியார்ட்ட இதே கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்களே, மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ்றதுக்கு தானே கடவுளை வச்சுருக்கோம், கடவுள் மதம்ன்ற கான்செப்ட்லாம் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் சொல்கிற நாத்திகனாக இருந்தால் ஒழுக்கமே இல்லாமலாம் போயிடும், அவன் இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிகிட்டு இருந்தானா அப்புறம் அது எப்படி சரியான லைஃபாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு தான் நான் சொன்ன உதாரணம் என்னது, தன் நெஞ்சு எறிவது பொய்யா இருக்க. என்னால் ஒரு தப்பான காரியத்தை செய்ய முடியாதுங்க. ஏன் செஞ்சால் எனக்கு உறுத்தும், நிம்மதியாக தூங்க முடியாது. நான் சென்னைக்கு கிளம்பி வரும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகலாம்ப்பா அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளாக சொன்னார், எந்த வேலைக்கு வேணால் போ, என்ன வேணால் சம்பாதி, எவ்வளோ வேணால் சம்பாதி, ஆனால் இந்த முறையில் தான் நான் அதை சம்பாதிச்சேன் அப்படின்னு உன்னால் தைரியமாக வெளியில் சொல்ல பயப்படாமல் என்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியணும். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிகிட்டையும் உன் பிள்ளைகிட்டையும் சொல்ல முடியணும். அது சொல்ல முடியலன்னா அந்த வழி தப்புன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா அங்கேயே வந்துடுது. என்ன எப்படி வாழணும் அப்படிங்கிறது. இதுக்கு கடவுள்லாம் தேவையில்லையே. பெரியாரும் அதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, அடுத்தவங்க உனக்கு எதெல்லாம் செஞ்சால் பிடிக்காதோ அதெல்லாம் நீ அடுத்தவங்களுக்கு செய்யாத. என்கிட்ட யாராவது போய் சொன்னால் எனக்கு பிடிக்காது, என் பொருளை யாராவது திருடினா எனக்கு பிடிக்காது, யாராவது என்னை தாக்குனாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அப்போ இதெல்லாம் நீ அவங்களுக்கு செய்யாமல் இரு. உனக்கு மற்றவங்க எதெல்லாம் செஞ்சால் உனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீ மற்றவங்களுக்கு செய். எனக்கு யாராவது என்கிட்ட அன்பாக இருந்தால் பிடிக்கும், என் கூட எல்லாம் நல்லா பேசினாங்கன்னா பிடிக்கும், என்கிட்ட நேர்மையாக நடந்துக்கிட்டால் பிடிக்கும். அப்போ இதெல்லாம் நான் மற்றவங்கள்ட்ட செய்யணும். இவ்வளோ தான் ஒழுக்கத்துக்கு அவர் கொடுத்த விளக்கம். ஸோ நீங்கள் பேசிக்கலி திருவள்ளுவரை ஒரு ஏத்திஸ்டாக தான் பார்க்குறீங்க. ஆமாம், ஹி கிராக்டு லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம இதில் நீங்கள் எதாவது சொன்னீங்களே லோகாயுதம் சாரி. ஸோ நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு மரபை வச்சுருந்தாங்க இல்லையா? அதுவும் ஒரு ஏன்ஷியன்ட் வே ஆஃப் வர்ஷிப்பிங். இல்லை, வர்ஷிப்ன்றது வேற, கல்ட்டுன்றது வேற. ஓகே, வர்ஷிப்ன்றது ரிலிஜன். ஓகே, கல்ட்டுன்றது தனிப்பட்ட ஆட்களோட நம்பிக்கைகள். இப்போ நான் சொன்னது கல்ட்டில் வருமா? இல்லை, இந்த முன்னோர் வழிபாடுன்றது கல்ட்டு தான். அது ஒரு ரிலிஜன் கிடையாது. நான் வேணும்னு எனக்கு விருப்பப்பட்டால் எங்கள் அப்பாவுக்கு இறந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நினைவு நாளாக நான் அதை கடைப்பிடிக்கலாம். என் பையன் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? அதே மரியாதை அவருக்கு பயபக்தி இருக்குமான்னு தெரியாது, செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஓகே, ரைட். இருக்குமா இல்லாதன்றதான் கிடையாது, செய்யணுமா வேண்டாமான்றது தான். ஆனால் மதம்னு வரும்போது என்ன ஆகுது, இதை செய்யணும் கட்டாயப்படுத்துகிறாங்க. கேள்வி கேட்காதன்னு சொல்கிறாங்க. அறிவியல் என்ன சொல்லுது? கேள்வி கேளுன்னு சொல்லுது. மதம் என்ன சொல்லுது? கேள்வி கேட்காத, நம்பதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பினாதான் சோறு அப்படின்னு சொல்கிறது தான் மதத்தனமான நம்பிக்கை. கேள்வியை கேட்காதன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பல கேள்விகள் கேட்டால் இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னது அப்படின்றாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் சொன்னேன், அது மாதிரிமா அந்த கந்தர் அலங்காரம்னு ஒரு புஸ்தகம்மா அருணகிரிநாதர் எழுதுனது, அதை படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாரு. உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, அதெல்லாம் உன்னை யார் படிக்க சொன்னது? நீ தான் சாமி இல்லைன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் அதை படிக்கிற? அதை படிச்சுட்டு 4 கேள்வி கேட்பேன், இதுதான் வேலையை அவனுக்கு. ஏன்னா அவங்க ஒரு பிலீவர். ஆமாம், எங்கள் வீட்டில் நானும் என் பையன் மட்டும்தான் நான் பிலீவர், மீதி எல்லாருமே பிலீவர்ஸ் தான். சரியா? என் பையன் சின்ன வயசுலேருந்தே என் கூடவே இருந்து பேசுகிறதெல்லாம் பார்த்து அவனுக்கு இந்த வர்ஷிப்ன்றது தேவையில்லைன்ற மைண்டு கிளாரிட்டிக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு 16 வயசு ஆகுது. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் கோயில் பக்கம்லாம் போய் நான் பார்த்தது கிடையாது.
ஸோ அந்த கிளாரிட்டி வந்துருச்சு. நமக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வரும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தமிழை வந்து அந்த காலத்தில் பெரிய அறிவாளிங்க, அவன் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டான். நம்ம தேவையான விஷயங்களை படிக்காமல் கண்டதையும் படிச்சுட்டு இருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்த மூலமாக நல்லதோ கெட்டதோலாம் நமக்கு வராது. நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்மளோட ஆக்ஷன் தான் அதுக்கு பொறுப்பு. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். யா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட்ன்றது வேற. சரி, இது தீதும் நன்றும் பிறர் தர வராது. நமக்கு வரக்கூடிய நன்மை நம்மளுடைய உழைப்பால் வந்தது, நம்ம தான் அதை தேடிக்கிட்டோம். ஆமாம். நமக்கு வந்த நஷ்டம் நம்மளுடைய கவனக்குறைவால் வந்தது. ரெண்டுக்குமே வேற ஒருத்தரை பொறுப்பு சொல்ல முடியாது, நம்ம தான் காரணம். ஆனால் இந்த மதம் வந்து என்ன சொல்லுது, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ செஞ்ச காரியங்களுக்கு நீ பொறுப்பு இல்லை, அதெல்லாம் உன் கர்ம வினை கர்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வசதியாக இருக்குது. ஒரு தப்பை செஞ்சிடறேன், செஞ்சுட்டு என்ன நினைக்கிறேன், சரி தப்பு செஞ்சோம், ஆனால் இது நானாக செய்யலை, என் கர்ம வினையை அப்படி பண்ண வச்சிருச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு போகிறேன். சார் நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சார் அது ஒரு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு. தெரியாமல் இப்படி பண்ண முடியும்? அது யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, யா, தெரியாமல். அதுவும் போய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது வந்து ஒரு சாய்ஸ். யூ மேக் அ சாய்ஸ். இனிஷியேட் பண்ணி போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் பண்ணுறதுங்க இட்ஸ் அ சாய்ஸ். அதை வந்து தெரியாமல் பண்ணிட்டானே எப்படி சொல்ல முடியும்? அப்படி பண்ணுறவன் பூரா யார்? பெரும்பாலும் பக்திமான் தானே. அப்போ ஏன் அவனுக்கு அந்த கடவுள் வந்து அங்கே உறுத்தலை? அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கடவுள்ன்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. என்ன பண்ண வேண்டியது, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு போய் கடவுளே என்ன மன்னிச்சிரு, தெரியாமல் பண்ணிட்டேன். கடவுள்னு நேரில் இருந்தாருன்னா கேட்பார், ஏண்டா தெரியாமையாடா ஃபேஸ்புக்கில் போய் சேட் பண்ண, அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினேன், உன் முன்னாடியே தெரியாமல் விடியோ உட்காந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணேன், அதுக்கப்புறம் மீட்டிங் பண்ணுறதுக்கு இடத்த சூஸ் பண்ணேன், பிளான் பண்ணியிருக்கேன், இவ்வளவும் பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாடான்னு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா செருப்பு கழட்டி அடிப்பார். சார், ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்களே, என் ஃபேமிலியில் நானும் என் பையனும் அப்படி இருக்கோம், மற்றவங்களாம் பிலீவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கவங்க தே பிலீவ் இன் சம்திங். ஏத்திஸ்ட் அப்படின்றவங்க, இல்லை வந்து கடவுளை நம்பாமல் இருக்குங்க. ஏன்னா அக்னாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, முழுக்க கடவுள் பின்னாடி போகாமல், ஒரு ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல், ரிலீஜன் பின்னாடி போகாமல், நம்பிக்கையில் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ மாடர்ன் சயின்சஸ் வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லான ஜாபில் இருக்காங்க. ஈவன் நிறைய சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், பகுத்தறிஞ்சு நிறைய புக்ஸை படிக்கிறவங்களா இருக்கட்டும், என் வாழ்க்கையை கிராக் பண்ணி நல்லா அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் சொன்ன தவறெல்லாம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. அவங்களாம் கூட இன்னும் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிலீவ் பண்ணுறாங்களே சார், அது எந்த மதமாக வேணா இருக்கட்டும். அது காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை, பேராசை. என்ன சார் பேராசைன்னு சொல்லிட்டீங்க? மனுஷனோட பேராசை, அவ்வளோதான். ஒன்று மனுஷனோட கில்ட்டு, இன்னொன்று பேராசை. சார், ஏதோ ஒரு கைடிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கைடிங்லாம் தேவைப்படலைங்க. இவங்களுக்கு நிறைய பணம் வேணும், ஈஸியாக ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஈஸியாக மார்க் வாங்கணும், வாழ்க்கையை வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு வேற ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அதாவது வேண்டுதலை சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், வேற என்ன, கோயிலுக்கு போய் வேற என்ன பண்ணுறீங்க, இந்த உலகம் சுபிஷமாக இருக்கட்டும், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வெள்ளம் வராமல் இருக்கட்டும் அப்படின்னா போய் எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் கேட்குறேன், இப்போ வயநாட்டில் வெள்ளம் வந்தது, எத்தனை பேர் கோயிலில் போய் ஐயோ இந்த வயநாட்டு மக்கள்லாம் பாவம், கடவுளே அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேணாங்க? இருப்பாங்க, குறைந்த சதவீதமாக இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். இந்த நெக்லிஜிபிளி கூட ஸ்மாலாக இருக்காது. அதுக்கெல்லாம் யாருக்குமே ஞாபகமே இருக்காது. அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே மறந்துருப்பாங்க. ஒரு சிலர் தான் வந்து அந்த இதோட நம்ம போய் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கணத்தை ரெடி பண்ணி அந்த மக்களுக்கு கொண்டு போய் அனுப்புறதுன்றதெல்லாம் சேரிட்டி ஒர்க்ஸ். அவங்க தான் வந்து உண்மையிலே கடவுள்னு சொல்லலாம். சரியா? தேவைப்படுபவனுக்கு உதவி செய்கிறவன் தான் நல்ல மனுஷன். மற்ற எல்லாரும் போய் கேட்குறது என்ன பண்ணுறாங்க, கடவுளே என் பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டான், அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ணு, அவனை நான் டாக்டர் ஆக்கணும், அவனை இன்ஜினியர் ஆக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வை. என்னடா இப்படி ஜெண்டர் பேஸாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்காதீங்க. நான் ஜெண்டர் பேஸாக பேசல, மக்கள் அப்படி ஜெண்டர் பேஸாக இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அதுக்குள்ளே இன்னும் மாட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் நெய்பர்ஹுட்டில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, என்னம்மா பொண்ணு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க பாப்பா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாப்பா எங்கே இருக்காங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, கிரேவியர்ட் ஷிஃப்ட். பாப்பா நீ கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா, பையங்கங்க தம்பி அப்பயே வந்துட்டாப்புல, படிச்சிட்டு இருக்காப்புல, அவன் +1 படிச்சுட்டு இருக்கான். அப்போது ஒரு ஆம்பளை பையனை இன்னும் தம்பின்னு கூப்பிட்றதும், பொண்ணை வந்து பெருசாக வளர்ந்து வேலைக்கு போனதுக்கப்புறமும் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அளவில் தான் நம்ம மைண்ட் செட் இருக்குது. 2 பேருக்கும் பேர் இருக்குமா, பேர் வச்சுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வரவே வராது. நம்ம வழக்கம் இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த ஒரு ஜெண்டர், அதாங்க அந்த ஜெண்டர் பயாஸ்ன்றது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஜெண்டர் பயாஸ்ன்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா நல்லா குக் பண்ணுவார், எங்கள் அப்பா குக் பண்ணுவார், நான் குக் பண்ணுவேன், என் பையனும் குக் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்துட்டு என் தம்பி பையனும் குக் பண்ண ஆரம்பித்தான். உடனே எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த பரம்பரை புத்தி போகாத, எப்போ பாரு சமயக்கட்டிலே வந்து ஆம்பளைங்க நின்றுட்டு. அப்போ அந்த சமயக்கட்டில் ஆம்பளைங்க வரக்கூடாதுன்ற அப்படி அந்த ஒரு நான் வேறு யாரையாவது உதாரணம் சொன்னால் யாரையாவது குற்றம் சொல்கிற மாதிரி ஆகிடும். எங்கள் அம்மாவே சொல்லும்போது பிரச்சனை இல்லைல்ல. அப்போது எங்கள் அம்மாவுக்கு வயசு இப்போ 80 கிட்ட ஆக போகுது, அவங்களுக்கு இன்னும் அந்த விட்டு வெளியே வர முடியலல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தாட் ப்ராசஸை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்த பார்க்குறாங்க. இப்போ என்னை போன்ற ஒருத்தன் உள்ள நடுவில் குறுக்க வரலன்னா என் பையனும் அதே ஜெண்டர் பயஸ்க்கு போயிடுவான். புரியுதுங்களா? இந்த டாமினோஸ் எஃபெக்ட் தான். ஒன்று தட்டினீங்கன்னா வரிசையாக அடுத்த தலைமுறை விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் நடுவில் பூந்து 2 கட்டையை தூக்கிட்டேன். ஒன்றுனா இன்னொன்று என் பையன். அதனால் அந்த பக்கத்தில் அந்த ஆதிக்க சிந்தனை வர விடாமல் நான் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ கூட இவ்வளோ பேசினா கூட நம்ம சில இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவோம், அந்த அம்மா இப்படி செஞ்சிருச்சு, அந்த அம்மா இப்படி சொல்லிருச்சு. இதே பேசும்போது அந்த ஐயா இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு பேசியிருக்கோமா? செஞ்சாரு, போனாரு, வந்தார். அப்போ இந்த ஜெண்டர் பயாஸ் எந்த அளவுக்கு நமக்கு மண்டக்குள்ள ஊறி இருக்குன்னு பாருங்க. கலைஞர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவோம், ஜெயலலிதா செஞ்சிச்சு. டக்குன்னு எனக்கு அங்கே தான் சார் போச்சு, டக்குன்னு அப்படி தான் வரும், ஜெயலலிதா செஞ்சிருச்சு. இதை வந்து பேசுறது திமுக காரன் இல்லை, அதிமுக காரனே அப்படி தான் பேசுவான். புரியுதுங்களா? இது வந்து நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர் பயாஸ். இந்த ஜெண்டர் பயாஸை கிரியேட் பண்ணது ரிலிஜன். ஓகே. பெண்கள் தாலி கட்டுறாங்க, ஏன் கட்டணும்? பதிலுக்கு ஆம்பளைங்க தாலி கட்டுறாங்களா? கேள்வியை யோசிச்சு பாருங்க. அதை கட்டுறது மட்டும் இல்லாமல் அதை புனிதம் என்று அவர்களையே நம்ப வைக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்குற பழக்கம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நாய் வீட்டுக்குள்ளே இருக்கும், டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அந்த செயின் எடுத்து கழுத்தில் மாட்டுவாங்க, மாட்டி கூப்பிட்டு போவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் என்ன பண்ணுன்னா, வெளியே போகிற டைம் வந்துருச்சுன்னா அதுவே போய் அந்த செயினை தூக்கி கொண்டாந்து கொடுக்கும், வாயில் கவிட்டு வந்து வாக்கிங்க்கு ரெடி ஆயிடுவார். என்னென்னா அந்த அடிமைத்தனத்தை அந்த மிருகத்தையே ஏற்றுக்க வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பெண்களை இங்கே ஏற்றுக்க வச்சுருக்காங்க. நீ பெண்ணா இப்படி இருந்தால் தான் உன்னை நல்ல பெண்ணுன்னு சொல்லி இந்த சமுதாயம் ஒத்துக்கும், இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத தொடர்ந்து, அதாவது பெண்களை அடிமையாக வைத்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் மதம். ஜென்ரலாக நீங்கள் மற்ற மேமல்ஸ்லாம் பாருங்கள், மேல் வந்து தனியாக சுற்றிட்டு இருக்கும், ஃபீமேல்ஸ் தான் கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் பார்ட்னரை ஃபீமேல் தான் சூஸ் பண்ணும். ஆண் வந்து போய் டான்ஸ் ஆடிலாம் காமிக்கும், மயில் மாதிரி இறக்கைய வச்சு ஆடி காட்டும், சிங்கம் வந்து பெடரி மயிரெலாம் ஆட்டி காட்டும். அதான் ஆண் வந்து போய் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும், பொண்ணு தான் சூஸ் பண்ணும். இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன சிக்கல்னு யோசிச்சு பாருங்க. மதமும் இந்த மதம் மட்டும் இல்லை, கடவுள் கான்செப்ட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்கள்லாம் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, இவன் தான் தனியாக சுற்றிட்டு இருப்பான். இன்றைக்கும் இந்த மாடர்ன் வேர்ல்ட்லேயே யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பத்தில் பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா கூடவே இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் பிள்ளைங்க கூட இருப்பாங்க, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பேரம்பேத்தி கூட போயிடுவாங்க, யாரா கூட இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குரூப்பாகவே இருந்துருவாங்க. இந்த பையனை எடுத்துங்க இருக்கும்போது அப்பா அம்மா கூட இருப்பான், அப்புறம் தனியாக சுற்றிட்டு இருப்பான் கொஞ்ச நாள், அப்புறம் கல்யாணம், அப்புறம் வயசானா இவன் மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்துருப்பான், இவன் ஒய்ஃப் வந்து பேரம்பேத்தி கூட போயிடும். அப்போ இந்த திருமணம் அப்படின்ற பந்தத்தையும் மதம் என்ற கான்செப்டையும் இவர்கள் உருவாக்கியது எதுக்கு? ஆம்பளைங்களோட வசதிக்கு.